அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். நவ கிரகங்களை பற்றி பேசி வரக்கூடிய நான் இன்று உங்களிடம் செவ்வாய் பகவானை பற்றி சில குறிப்புகள் கூற உள்ளேன். நவ கிரகங்களில் செவ்வாயானவர் ஒரு முக்கிய கிரகமாகும். அங்காரன், மங்களக்காரகன் என வர்ணிக்கப்படக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு பார்த்தால் ஒருவருடைய ஜாதகத்தில் வலுவாக இருப்பது மிக மிக சிறப்பு. ஒருவருக்கு இரத்த ஓட்டத்திற்கு காரகன் செவ்வாய் ஆவார். தைரியம், துணிவு, நிர்வாக திறனுக்கு காரகன் செவ்வாய். உடன்பிறந்த சகோதரர்களுக்கும் பூமிக்கும் காரகனாக விளங்கக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்றால் ஜனன ஜாதகத்தில் சில ஸ்தானங்கள் வலுவாக இருக்கிறார். மேஷராசி, விருச்சிக ராசி என்பது செவ்வாயின் சொந்த வீடாகும். மகர ராசி செவ்வாய்க்கு உச்ச வீடாகும். கடகராசி நீச்ச ராசி ஆகும். செவ்வாய் ஒருவர் ஜாதகத்தில் வலுவாக அமைய பெற்றிருந்தால் தைரியம், துணிவு இருக்கும். சிறப்பான நிர்வாக திறமை இருக்கும். உடன்பிறந்த சகோதரருக்கு காரகணத்துவம் வைக்கக்கூடிய செவ்வாய் ஒருவர் ஜாதகத்தில் நல்ல பலமாக இருந்தால் உடன்பிறந்த சகோதரர்கள் வகையில் நல்ல ஒற்றுமை, சகோதரர்களால் அனுகூலமான பலன்களை அடைய முடியும். அதுவே செவ்வாய் பாவகிரக சேர்க்கை பெற்றால் உடன்பிறந்த சகோதரர்கள் வகையில் ஒற்றுமை குறைவுகள், பிரச்சனைகள் எல்லாம் உண்டாகும். செவ்வாய் பூமி காரகன் என்பதனால செவ்வாய் ஆட்சியோ உச்சமோ பெற்று நல்ல ஸ்தானத்திலிருந்து ஒருவர் ஜாதகத்தில் 4ஆம் அதிபதி சேர்க்கை பெற்றிருந்தால்தான் சொந்தமாக மனை பூமி யோகமானது ஏற்படும். அதுவே செவ்வாய் வக்ரம் பெற்றிருந்தாலோ, செவ்வாய் பலகீனமாக இருந்தாலோ உங்களுக்கு பார்த்தால் அந்த பூமி யோகம், மனை யோகம் ஏற்படுவதற்கு இடையூறுகள், வாங்கக்கூடிய சொத்துகளில் கூட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய்க்கு நட்பு கிரகன் சொல்லக்கூடியது சூரியன், சந்திரன், குரு ஆகும். சூரியன், சந்திரன், குரு சேர்க்கை பெற்றிருப்பது, சூரியன் சந்திரன் வீடுகளில் அமைவது, சாரம் பெற்றிருப்பது மிக மிக சிறப்பு. உங்களுக்கு பார்த்தால் செவ்வாய் ஒரு உஷ்ண கிரகம் என்பதனால ஒருத்தருடைய ஜாதகத்தில் சில ஸ்தானங்களில் செவ்வாய் அமையப்பெற்றால் செவ்வாய் தோஷம் ஏற்படுகிறது. பொதுவாக திருமணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் சொல்லக்கூடிய 7, 8, 2, 4, 12 ஆகிய ஸ்தானங்களில் செவ்வாய் அமைய பெற்றால் செவ்வாய் தோஷம் உண்டாகிறது. செவ்வாய் தோஷம் ஒரு ஜாதகத்தில் ஏற்பட்டிருந்தால் அந்த ஜாதகருக்கு உடல் ரீதியாக, அதாவது செவ்வாய் உஷ்ண கிரகம் என்பதனால உடலில் பார்த்தீங்கன்னா உஷ்ணம் என்பது சற்று அதிகப்படியாக இருக்கும். அப்படிப்பட்ட நேயர்களுக்கு அதே போல் செவ்வாய் தோஷம் உள்ளவரை திருமணம் செய்து வைக்கின்ற பொழுது திருமண வாழ்க்கை என்பது மிக மிக சிறப்பாக இருக்கும். பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சுபகிரக சேர்க்கை பெற்று சுபகிரக சாரம் பெற்றிருந்தால் நல்ல இரத்த ஓட்டம், சிறப்பான ஆரோக்கியமானது இருக்கும். அதுவே செவ்வாயானது பலகீனமாகவோ பாவகிரக சேர்க்கை பெற்றிருந்தாலோ உங்களுக்கு பார்த்தால் இரத்த ஓட்டத்தில் பிரச்சனை, மாதவிடாய் கோளாறுகள், வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையெல்லாம் உண்டாகிறது. ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சியோ உச்சமோ பெற்று 10ஆம் வீட்டில் அமைய பெற்றால் அந்த ஜாதகர் சிறப்பான நிர்வாகியாகவும் பெரிய பதவிகளை வகிக்கக்கூடிய யோகங்களும் கூட ஒருவருக்கு உண்டாகிறது. அது மட்டும் இல்லாமல் தலைமை பதவிகளை வகிக்கக்கூடிய யோகங்கள்லாம் உண்டாகிறது. செவ்வாய் 10இல் அமைவதை திக்பலம் என்று கூறுவோம். அப்படி திக்பலம் பெற்று 10ஆம் வீட்டில் அமைய பெற்றிருப்பது மிக மிக ஒரு சிறப்பான அமைப்பாகும். உடன் சூரியன், குரு போன்ற கிரக சேர்க்கை இருந்தால் அந்த ஜாதகருக்கு அரசு துறையில் கூட பெரிய பதவிகளை வைக்கக்கூடிய அமைப்பு, பலரை வழிநடத்தக்கூடிய ஒரு அற்புதமான யோகமானது உண்டாகும்.